நம்மளுக்கு கடையில் வந்து ஒரு ஃப்ரூட் சர்பத்து கிடைக்கும். அந்த ஃப்ரூட் சர்பத்தை வீட்டில் எந்த எசன்ஸும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. இது பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இவ்வளோ சிம்பிளானு எனக்கு வந்து இது பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அதுக்கு தேவையான நல்ல பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால், அடுத்ததாக கிரேப்ஸு, அப்புறமேட்டு மாதுளம்பழம், அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூட நான் இங்கே ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த பழம் தான் நம்மளுக்கு வந்து அந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி தரப்போகுது. அதில் இப்போ வந்து இந்த பாலில் இந்த பழத்தையும் சேர்த்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட இருக்கும் ஜீனி சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா நம்ம வந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம அந்த ஜூஸோட அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வாழைப்பழம் கட் பண்ணது, அதுக்கப்புறமேட்டு கிரேப்ஸு, எல்லா ஃப்ரூட்ஸையுமே நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சு பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஜூஸில் வந்து ஒரு ஆப்பிளும் கொஞ்சோண்டு கிரேப்ஸ் இருந்தாலே போதும். உங்ககிட்ட இருக்கிற இதாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து அடித்து வச்சுருக்கோம்ல அந்த பாலும் பழமும் சேர்த்த மிக்ஸை நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாலை வந்து நல்லா கட்டியாக்கிட்டு அடித்தா கூட நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நன்னாரி சர்பத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக அதே மாதிரி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து இந்த கஸ்கஸை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து நன்னாரி சர்பத் வந்து அந்த ஒரு குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி சேர்த்துக்கிட்டா கூட சூப்பராகவே இருக்கும். அதை அனுசரித்து நீங்கள் வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை கூடிராமல் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஜீனி ஓகேனா அந்த இனிப்பு அது வேணும்னா நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மிதமான ஒரு கூலிங் தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து நல்லா சில் பண்ணி குடித்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நான் வந்து இதை எடுக்க போகிறேன். அதே மாதிரி குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப கூலிங்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் இந்த ஜூஸ் வந்து நல்லா சில் பண்ணி குடித்தா தான் நம்ம அந்த கடையில் இருந்து அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து சாதாரணமாக நம்ம கடையில் மிக்சர் ஜூஸ் குடிக்கிறோம்ல, அது வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதில் நிறைய கொஞ்சம் பப்பாயா சேர்ப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கலர் எசன்ஸ் சேர்ப்பாங்க. அதனால தான் அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பழம், வாழைப்பழம் அதெல்லாம் சேர்ப்பாங்க. அப்படியே தான். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி பண்ணி குடிச்சு பாருங்கள். வீட்டில் நம்ம எந்த ஃபுட் கலரும் எதுவுமே இதுக்கு அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குடிச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு. பாய்.